அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சந்திர நமஸ்காரம். இப்போ எப்படி சூரிய நமஸ்காரம் நம்ம சன்னுக்கு சல்யூட்டேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி சந்திர நமஸ்காரம் நிலாவுக்கு நம்ம சல்யூட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 ஸ்டெப் இருக்கும். சூரிய நமஸ்காரம்ல 12 ஸ்டெப் இருக்கும். இதில் 17 ஸ்டெப் இருக்கும். 1 by 1 நம்ம அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அதோட பலன்களை இது முடிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சந்திர நமஸ்காரம் ஆரம்பிக்கும் போது மேட்டில் இந்த மாதிரி நீட்டு போட்டுட்டு இதை நம்மளோட இடது பக்கம் நம்ம நிற்கணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம செய்வோம். நம்மளோட உடம்பு ஃபுல்லாக காலெலாம் நம்ம முடிக்கும் போது எல்லாம் முடிப்போம். ஆரம்பிக்கிறது இந்த இடது பக்கம் ஆரம்பிச்சுட்டு முடிக்கும் போது நம்ம வலது பக்கத்தில் முடிப்போம். அது எப்படி பண்ணுறது அப்படியே 1 by 1 பார்த்துட்டே வந்துடலாம். 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை மேலே தூக்கி நமஸ்கார முத்ரா வச்சுக்கோங்க. இது 1. 2 அப்படியே கோணாசனா. அப்படியே இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட செஸ்ட் இப்படி முன்னாடி வரக்கூடாது. எப்படி உடம்பு இருக்கோ அதே அளவில் இப்படி சாய்ச்சிக்கோங்க. கோணாசனா. 3 பண்ணும் போது காலை நல்லா அகலமாக இப்படி வச்சுக்கோங்க. அகலமாக வச்சுட்டு இந்த வலது காலை வலது பக்கம் திருப்பணும், இடது காலை இடது பக்கம் திருப்பணும். அப்படியே இப்படி விரித்து இப்படி உட்காரணும். காளி ஆசனா. கைகளை நமஸ்கார முத்ரா வைப்போம். இது 3. அப்படியே எழுந்துட்டு 2 காலும் நேராக ஆக்கிடுங்க. கைகளை தோள்பட்டைக்கு நேராக வச்சுருங்க. இது 4. இப்போது அப்படியே வலது காலை வலது பக்கம் திருப்புறோம். கைகளை இப்படி திருப்பிடுறோம். நல்லா கால் முட்டியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பின்னாடி கால் முட்டியும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கைகளை மேல் தூக்கி நமஸ்கார முத்ரா வச்சு அதுலேருந்து நல்லா முதுகு தண்டை நேராக்கி கையை இப்படி கீழே கொண்டு வரும். கையை இந்த காலுக்கு ஒரு கை இடது கை இடது பக்கம், வலது கை வலது பக்கம் இப்படி வைக்கணும். இப்படி ஃபுல்லாக வைக்க முடியலன்னா உங்களுக்கு இப்படி வைக்க முடிஞ்சால் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஆங்கிள் இப்படி பிடிக்கிறதுனாலும் பிடிங்க. இது 5. 6 அப்படியே இப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு பின்னாடி முட்டி நல்லா கீழே வச்சுட்டு காலை நல்லா பின்னாடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கைகள் நமஸ்கார முத்ரா வச்சுட்டு அப்படியே நல்லா பின்னோக்கி இப்படி வளைஞ்சிருங்க. அஸ்வ சஞ்சலாசனா. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி இந்த காலை நேர்ந்த பக்கம் திரும்பிட்டு இப்படி வச்சுக்கோங்க. நம்ம குதிக்காலை இப்படி தூக்கி வச்சுட்டு நம்ம நமஸ்கார முத்ரா வைப்போம். வைக்க முடியலன்னா கையை இப்படி கீழே வச்சுக்கோங்க. குதிக்காலையும் நீங்கள் இப்படி கீழே வச்சுக்கலாம். அர்த்த மாலாசனா. அப்படியே இந்த காலை இப்படி எடுத்துகிட்டு மாலாசனா. கைகள் நமஸ்கார முத்ரா வச்சுட்டு 2 எல்போவும் சேர்த்து இந்த காலை இப்படி பிரிச்சுட்டு நமஸ்கார முத்ராவை மார்புக்கு மத்தியில் கொண்டு வரீங்க. இது மாலாசனா. இப்போது இந்த பண்ண ஸ்டெப்பு எல்லாமே அப்படியே இந்த இடது பக்கம் நம்ம பண்ண போகிறோம். வலது பக்கம் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ அப்படியே இடது பக்கம் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த கால் இப்படியே வச்சுக்கோங்க, இந்த வலது காலை நீட்டிக்கோங்க. அர்த்த மாலாசனா. அப்படியே இப்படி திரும்பிக்கோங்க. திரும்பிட்டு காலை கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இந்த காலை பின்னாடி தள்ளி வச்சுட்டு நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கைகளை மேல் நோக்கி இப்படி வச்சு நமஸ்கார முத்ரா வச்சு பின்னோக்கி வளைஞ்சிருங்க. அஸ்வ சஞ்சலாசனா. அப்படியே கையை இப்படி கீழே வச்சு இந்த டோஸ் இப்படி கீழே வச்சுட்டு மேலே ஏந்திருக்கிறோம். வச்சுட்டு 2 முட்டியும் மடங்காமல் கையை இப்படி கீழே வைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே எழுந்து திரிகோணாசனம் அப்படி வைக்கிறோம். அதுக்கப்புறம் கைகளை இப்படி வச்சிடுறோம். கால்களை மறுபடியும் காளியாசனம் வைக்கிறோம். வச்சுட்டு இந்த காலை வலது பக்கமாக இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு கோணாசனா இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமஸ்கார முத்ரா வைக்கிறோம். இப்போது இடது பக்கம் நம்ம ஆரம்பித்தோம், வலது பக்கம் முடிச்சிட்டோம். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வலது பக்கம் எல்லாமே முடிச்சிடணும். எல்லா ஸ்டெப்ஸும் வலது பக்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இடது பக்கம் வரணும். முடிக்கும் போது நீங்கள் வலது பக்கத்தில் முடிப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். 1 நமஸ்காராசனா. 2 கோணாசனா. 3 காளியாசனா. 4 hands by side. 5 triangle pose. 6
Parsottanasana. 7. Ashwasanjalasana. 8. Arthamalasana. 9. Malasana. 10. Arthamalasana. 11. Ashwasanjalasana. 12. Parsottanasana. 13. Triangle pose. 14. Hands by side. 15. Kaliyasana. 16. Konasana. 17. நமஸ்காராசனா. இப்போ வந்து நம்ம சந்திர நமஸ்காரம் பார்த்தோம். ஒரு 17 ஸ்டெப்ஸ் வந்துச்சு. இது செய்கிறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து முன்னாடி குனிறோம், காலை வந்து நல்லா விரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 3வது ஸ்டெப் வைக்கும் போதே காளி ஆசனா பண்ணும் போதே கால் நல்லா அகலமாக வச்சிட்டிங்கன்னா, அடுத்த ஆசனா பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து என்ன ஆகுனா, நம்மளோட இடுப்பு பகுதி வந்து நல்லாவே உங்களுக்கு விரிவடைஞ்சு தரும். அதுக்கப்புறம் கால்களுக்கு வந்து நல்லா வலுவு தரும். கால் நம்ம அடுத்த ஸ்டெப்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டி மடக்காமல் வந்து செய்வோம். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டு அஸ்வசஞ்சலாசனா பண்ணும்போது வந்து மார்பு கூட வந்து நல்லா விரியும். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மாலாசனா பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து இது 17 ஸ்டெப்பாக செய்யும் போது இன்னும் பலன்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் மூச்சு பயிற்சியோடவும் செய்யலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணுறது அந்த மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரியும் செய்யலாம். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மாடிஃபை பண்ணலாம். இப்போ அப்படியே சூரிய நமஸ்காரமில் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சந்திர நமஸ்காரமும் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாடிஃபை பண்ணிவிட்டு பண்ணலாம். இதை கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணலாம். ஒரு 15 ஸ்டெப்புக்கு வந்து பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து 17 ஸ்டெப்புக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஆசனாஸ்லாம் வந்து செய்ய வந்து உங்களுக்கு முழு உடம்புமே எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். நல்லா வந்து மார்பு விரியறதுனால வந்து உங்களுக்கு மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கியூர் ஆகும். இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.